இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை சொற்றொடர்கள் 38 42 முடிய. இந்த நற்செய்தி பகுதியை பார்க்கின்ற பொழுது 2 பெண்களை பற்றி நாம் பார்க்கின்றோம், மார்த்தா மற்றும் மரியா. இந்த 2 நபர்களும் முக்கியமானவர்கள். இந்த 2 நபர்களும் செய்த செயல்களும் முக்கியமானவை. மார்த்தா என்ன செய்து கொண்டிருந்தார், மரியா என்ன செய்து கொண்டிருந்தார்? மார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அறிந்தவுடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார். அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், அவரை இந்த இல்லத்திற்குள் மதிப்போடு அழைத்து கொள்ள வேண்டும், அவருக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும், மற்றும் அங்கு வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்ற பதட்டம் ஒரு பக்கம், இன்னொன்று செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு பக்கம். இன்னொரு புறத்திலே மரியா, அவர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இயேசு போதித்து கொண்டிருந்த அந்த இடத்திலே இயேசுடைய காலடியில் அமர்ந்து அவர் பேசியதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த 2 செயல்களும் தேவையான ஒன்றுதான். இந்த 2 செயல்களும் தேவையான ஒன்றுதான். சில நேரங்களில் நாம் மார்த்தாவாக இருக்கின்றோம், சில நேரங்களில் நாம் மரியாவாக இருக்கின்றோம். ஆனால் 2ம் 50% வீதத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும். அதாவது நாம் அன்றாட வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், பலவற்றிற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். காலை எழுந்தது முதல் மாலை வரை ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எதற்காக? நம்முடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளை படிக்க வேண்டும் வைக்க வேண்டும் என்பதற்காக, தங்குவதற்கு ஒரு இல்லம் வேண்டும் என்பதற்காக, அந்த மாதத்திற்கு சம்பாதித்து உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக, இன்னும் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல, நோயாளிகளை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல அவர்களுக்கு தேவையான பணம் வேண்டும் என்பதற்காக காலையிலிருந்து மாலை வரை ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அது ஒரு நல்ல செயல்தான், அது இல்லை என்று ஆண்டவர் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்திலே இதை தான் மார்த்தா செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவளுக்குள் கவலை இருக்கின்றது, பதட்டம் இருக்கின்றது. அந்த கவலையும் பதட்டமும் வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதே போன்று கவனச்சிதறல், இதுவும் வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் என்ன? நீங்கள் வேலை செய்கின்ற நேரங்களில் வேலைகளை செய்யுங்கள், ஆனால் அதே நேரத்திலே கடவுளோடு இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்க வேண்டும். பல நேரங்கள் நாம் என்ன சொல்கிறோம்? எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, ஆண்டவருக்கு ஒதுக்க நேரம் இல்லை, அவரோடு இருக்க நேரம் இல்லை, விவிலியம் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபமாலை ஜெபிக்க நேரம் இல்லை என்பதை போன்று நாம் சொல்லுவது வழக்கம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அதற்குரிய நேரத்தை அதற்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்குரிய நேரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். அதாவது நாம் அன்றாட நாள், ஒவ்வொரு நாளிலும் சில நிமிடங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி நான் ஆண்டவரோடு இருக்கின்றேன் என்று எண்ணியவராக விவிலியத்தை வாசித்து அதை தியானிக்கக்கூடியவராக, என்றால் இறைவன் இறை வார்த்தை வாயிலாக நம்மிடம் பேசுகின்றார். ஆக அதை உள்வாங்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றார். ஆக இந்த உலகம் நம்மை எதற்கு அழைக்கின்றது? நாம் 24 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று. எதுவாக இருந்தாலும் நம்மை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முற்பட வேண்டும். வேலைகள் செய்தாலும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் சரியான விதத்தில் கொடுக்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் விரும்புகின்ற மரியாவாக இருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நான் மரியாவாக இருக்கின்றேனா, மார்த்தாவாக இருக்கின்றேனா? மரியா என்றால் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டு, அது பிறர் நலனுக்காக கூட இருக்கலாம், செய்து கொண்டு அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டு நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், கவலையோடு கண்ணீரோடு இருப்பது. மரியா தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து செவிமடுத்து அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. ஆக இந்த 2 நிலையில் நான் இந்த நிலையில் இருக்கின்றேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் 2 வந்து சென்று கொண்டிருக்கின்றதா? எதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றேன்? எதற்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சிந்தித்து பார்ப்போம். நிச்சயமாக இறைவன் உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே மார்த்தாவுடைய இல்லத்திலும் மரியாவுடைய இல்லத்திலும் எவ்வாறு வந்து பங்கெடுத்தாரோ அதுபோன்று உங்களுடைய இல்லத்திலும் இந்த நாளிலே அவர் வந்து உங்களுடைய வாழ்விலே பங்கெடுப்பதற்கான அருளையும் ஆசீர்வாதம் கேட்டு மன்றாடும். நிச்சயமாக அவர் உங்கள் இல்லத்திற்கு வருவார் என்ற நம்பிக்கையோடு இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.